இப்போ ரீசெண்டா நீங்க பார்த்திருப்பீங்க, ஐயருங்களே தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. இதுக்கு சைவ வைணவமா காரணம் அப்படின்னு கேட்டா இல்ல, வைணவம் ஒண்ணுதான் காரணம். வைணவத்துக்குள்ளேயே 2 உட்பிரிவு இருக்கு, வடகலை தென்கலை. அது என்ன வடகலை தென்கலை? இப்போ வடகலை தென்கலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அடிப்படையான பிசிக்கல் டிஃபரன்ஸ். யூ ஷேப் நாமம் போட்டு நடுவில் எல்லோ கலர் கிருஷ்ணன் இருந்தா அவங்க வடகலை, அதே வி ஷேப் நாமம் போட்டு நடுவில் ரெட் கலர் கிருஷ்ணன் இருந்தா அது தென்கலை. ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வடகலை அவங்க என்ன நம்புறாங்கன்னா பெருமாளும் மகாலட்சுமியும் ஈக்குவல். தென்கலை என்னன்னா பரமாத்மாவான பெருமாளுக்கு அடியில தான் மகாலட்சுமி வருவாங்க, மகாலட்சுமி எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இவன் மோட்சத்துக்கு தகுதியானவர் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா மகாலட்சுமி என்னைக்குமே பரமாத்மா ஆக முடியாது அப்படின்னு சொல்றதா தென்கலையோட கான்செப்ட். ஸோ இதுதான் பேசிக்கான ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ். இப்போ காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கிற கேஸ் என்னன்னா, அந்த கோவில் என்னமோ வடகலையோட நிர்வாகத்தில் இருக்கு, ஆனா காலையிலயும் ஈவினிங்லோ திவ்ய பிரபந்தம் சேவை பண்ணுவாங்க. அந்த சேவை பண்ற உரிமை என்னமோ தென்கலை கிட்ட தான் இருக்கு. 2018 இருந்து வடகலை ஆறு நீதிமன்றத்துல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, எங்களுக்கும் அந்த திவ்ய பிரபந்தம் சேவை பண்ற உரிமை வேணும் அப்படின்னு. 2018 இருந்து இப்போ வரைக்கும் 8 வருஷம் காலகட்டத்துல நிறைய மோதல்கள், அந்த பக்கம் இருக்கிற ஐயர்களும் இந்த பக்கம் இருக்கிற ஐயர்களும் சண்டை போடுறது, நிறைய வீடியோஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ரொம்பவே ஒரு வருத்தமான பீரியட்னே சொல்லாமே. இதனால அந்த திவ்ய பிரபந்த சேவை பண்றது தடைப்பட்டிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, எல்லாரும் ஒண்ணுதான், ஆல் ஆர் ஈக்குவல். சார்பட்டா பரம்பரை, இடியாப்பா பரம்பரை சண்டைலாம் ஒண்ணுதான், தென்கால பரம்பரை வடக்கால பரம்பரை சண்டைலாம் ஒண்ணுதான். என்ன அங்க ரிங்குக்குள்ள சண்டை போடுறாங்க, இங்க கோயிலுக்குள்ள சண்டை போடுறாங்க, அங்க ரெஃப்ரி, இங்க பெருமாள்.